வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி ஆரம்பமா? ஏன்னா திமுகலேருந்து அது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதேபோல தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக அடுத்த ஆட்டம் ஆடப்போகிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த விசாரணை ஆரம்பமாகியிருக்கு. அதோட ரிசல்ட்ன்னு நமக்கு இன்னும் பெருசா ரிப்ளை வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா அத பத்தியும் பேசுவோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும், இப்ப எம்.எல்.ஏ கூட்டத்தை சமீபத்தில கூட்டும்போது, செங்கோட்டையன் அங்க போல. ஆனா அடுத்த நாள் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு அவர் வராரு. இப்படி பல முரண்பாடுகள் இருந்தாலும், இன்னும் வந்து கட்சி வந்து அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது பாஜக கூட்டணிக்கு முன், பாஜக கூட்டணிக்கு பின் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த 23 இடங்களுக்கு வந்து தேர்தல் 22 இடங்கள் நெனைக்கிறேன். எம்.எல்.ஏ நிக்கும்போது 13 இடங்கள்ல திமுக ஜெயிச்சது. 9 இடங்கள் தான் இவங்க ஜெயிச்சாங்க. அதேபோல அதிமுக 2019ல படுதோல்வி அடைந்தது. அந்த எம்பி எலக்ஷன்.